பழி வாங்காதே என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நான் தான் பதில் செய்வேன். நீ பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடு. எந்த அளவுக்கு அதை நான் தான் செய்வேன், அது என்னுடையது அப்படின்னு அவர் சொல்லுகிறார்னா, உன் சத்ரு கீழே விழுந்துட்டா நீ சந்தோஷப்படாத, அவன் இடறினானா உன்னுடைய இருதயம் களி கூறக்கூடாது. ஏன்னா நீ அப்படி அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டனா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ இதை செஞ்சுட்டானா ஓகே, நீ செஞ்சுட்டேன்ட்டு அவர் விட்டுருவார். அதுக்காக அவர் செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய இருதயத்தை ஆழத்தை பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உன் சத்ருவுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை துன்பப்படுத்தவங்கள ஆசீர்வதின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழி வாங்குதல் அது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஏசா வம்சத்தார் யூதா வம்சத்தார் இடத்துல குரோதம் தீர்த்து பழி வாங்கினதை ஆண்டவர் பெரிய குற்றம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவங்க இதெல்லாம் செஞ்சதுனால நான் அவங்களுடைய ஊர்ல மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன், அதை வனாந்திரமாக்குவேன், பட்டயத்தால் அவங்க எல்லாம் விழுந்து போவாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட எருசலேமுக்கு சமாரியாவின் ஒரு கிராமத்து வழியா போனப்போ அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளல. அப்போ உடனே யாக்கோபும் யோவானும் ஜீசஸ்ட சொல்றாங்க, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொல்லி, நான் அழிக்கிறதுக்கு இல்ல, ரட்சிக்கிறதற்கே மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்லி சொல்லுகிறார். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்போ பழி வாங்குதல் யோக்கியமான ஒரு வேலை இல்லை. தாவீது நாபாலின் மேல் கோபமாகி அவனை அழிக்கிறதற்கு போனப்போ அபிகாயில் எதிர்கொண்டு வந்து அவர் அந்த பழி வாங்குறதை தடுக்கிறார். அப்போ தாவீது அந்த அபிகாயிலே ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய யோசனை நல்ல வேலை, நீ வந்து எனக்கு இப்படி ஒரு யோசனை சொன்ன, அது ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழி வாங்காத படிக்கும் இன்னைக்கு நீ தடை பண்ணினபடியால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று அவளை மனதார பிளஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கேள்வி, யாராவது என்னை புண்படுத்தும் போது, விமர்சிக்கும் போது அல்லது அநியாயம் செய்யும் போது நான் பழி வாங்க முயற்சி செய்கிறேனா அல்லது நீதியை தேவனிடம் ஒப்படைத்து கிருபையுடன் பதில் அளிக்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, பழி வாங்குகிற பதில் செய்கிற உம்முடைய வேலையை நான் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எனக்கு தீமை செய்கிறவரிடத்துல நான் அன்பாக கிருபையாக இருக்க, அவர்களை ஆசீர்வதிக்க, அவங்களுக்கு நன்மை செய்ய, அவர்களுக்காக ஜெபிக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட பெரிய குற்றம் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆமேன்.